ஹலோ கைஸ், நான் உங்கள் ராஜா பேரோன். ஃபாலோ இன்ஸ்டாகிராம் ஐடி ராஜா பேரோன். சப்ஸ்கிரைப் மை சேனல், சப்போர்ட் மை சேனல், கிளிக் த பெல் பட்டன். இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, நிறைய பேர் என்கிட்ட கேட்கிற கேள்விகள் என்ன அப்படின்னா தொப்பையை பத்தின விஷயங்கள் தான். தொப்பையை குறைக்கிறதுக்கு சில விஷயங்களை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுதான் ஓகேவா. அது போக இந்த பிரம்மச்சரியம் பிரம்மச்சரிய விரத முறையை வந்து நான் இன்னைக்கு தனியா வீடியோ போடுறதுக்கு பதிலாக டெய்லி போடுற வீடியோல இந்த விஷயத்தையும் கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஏன்னா அதை மட்டுமே போட்டுட்டு இருக்கும்போது நிறைய விஷயங்கள் தடைபடுது. வேற விஷயங்கள் எதையுமே பேச முடிய மாட்டேங்குது. அதை மட்டுமே ஒரு டாபிக்கா போயிட்டு இருக்குது. 21 நாட்கள் நான் கிட்டத்தட்ட உங்களை நகர்த்தி கொண்டு வந்துட்டேன் அந்த பிரம்மச்சரியத்துல. அதை நீங்க இனி கண்டினியூ பண்ணி கொண்டு போகணும். ஓகேவா. 30 நாள் தாண்டிட்டீங்க அப்படின்னா மேக்சிமம் உங்களுக்கு அதை பத்தின எண்ணங்களே போயிடும். ஓகேவா. அந்த பான் பார்க்கணும் போறதோ இல்ல இதை பத்தி யோசிக்கிறதோ அதை பத்தி யோசிக்காம உங்களுடைய கோலை நோக்கி நீங்க ஓட ஆரம்பிச்சிருக்கணும். சரியா நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா. ஓகேவா. அதனால இனி இந்த மாதிரி விஷயங்களை வந்து இதுல சேர்த்துக்குவோம். இன்னைக்கு வந்து பார்க்க போறது வந்து தொப்பை தான். பொதுவாக அந்த தொப்பையை பத்தி அதிகமா கவலைப்படுறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சின்ன வயசு பசங்களை விட ஒரு 35ல இருந்து ஒரு 40-45 அந்த ஏஜ்ல உள்ளவங்களுக்கு தான். ஸோ அவங்களுக்காகத்தான் இன்னைக்கு ஸ்பெஷலா ஒரு வீடியோ கொடுக்க போறோம். இப்போ 35-40 வயசு உள்ளவங்க எதனால அதை பத்தி பெருசா கவலைப்படுறாங்கன்னா அவங்களால நினைச்ச மாதிரி டெய்லி வந்து ஜிம்முக்கு போக முடியுமான்னா முடியாது. கரெக்டா டயட் ஃபாலோ பண்ண முடியுமானா முடியாது. ஏன்னா ஃபேமிலி மேன் ஆனதுக்கு பிறகு அதெல்லாம் பெரிய கஷ்டம். இன்க்ளூடிங் மீ ஆல்சோ, எனக்குமே அந்த கஷ்டங்கள் வரலாம் பிற்காலத்தில். ஆனா நம்ம இந்த ஃபீல்டுல இருக்கனால அதை எப்படி கண்டினியூ பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. நான் பொதுவா என்கிட்ட தொப்பையை குறைக்கணும் அப்படின்னு யாராவது கேட்டா அவங்களுக்கு கொடுக்குற டிப்ஸ், ரொம்ப ஈஸி டிப்ஸ், ரிசல்ட் கிடைக்குமானா கண்டிப்பா கிடைக்கிற ஒரு டிப்ஸ் இதுதான். என்ன இது ரொம்ப சிம்பிளா இருக்கு, அவன் என்னெல்லாமோ பண்ணிட்டு இருக்கிறான், இதனால முடியுமான்னா நான் வந்து இதை ப்ராக்டிக்கலா இந்த ரிசல்ட்டை பார்த்துருக்கிறேன். ஒரு ஃபேமிலி மேனுக்கு இந்த ரிசல்ட்டை கொடுத்து பார்த்ததுனால இன்னும் அவரு கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால இன்னும் அவருக்கு தொப்பை குறைஞ்சி ஃபிளாட்டா வயிறு மெயின்டைன் ஆகுறதுனால. ஓகேவா. டன். என்ன விஷயம்னு பார்ப்போமா. ஈவினிங் 6 மணிக்கு மேல எந்த ஃபுட்டும் லோட் பண்ணக்கூடாது. உங்களுடைய நைட் டின்னர் வந்து நீங்க முடிக்க வேண்டிய டைம் வந்து ஈவினிங் 6 o'clock உள்ள. இதுதான் மெயின் டிப்ஸ். ஓகேவா. சிம்பிள் டிப்ஸ், ஆனா மெயின் டிப்ஸ் இதுதான். இதனால நம்மளுடைய தொப்பை குறையுமா அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த தொப்பை அப்படிங்கிறது என்ன விஷயங்கிறத தெரிஞ்சுக்கணும். முதல்ல இந்த காரணத்தை இந்த சொல்யூஷன் சொல்லியாச்சு. இப்ப காரணத்தை சொல்லுவோம். தொப்பைங்கிறது என்ன அப்படின்னா நாம சாப்பிடுற உணவுகள் இருக்குல்ல, அதுல புரோட்டீனை தவிர, புரோட்டீன் வந்து அமினோ ஆசிடா தான் கன்வெர்ட் ஆகும். கன்வெர்ட் ஆகி நம்ம மசிலுக்கு தான் போய் சேரும். மசில் வந்து ரிப்பேர் தேவைப்படாத டைம், ரெக்கவர் தேவைப்படாத டைம் அந்த புரோட்டீன் எங்க போயிடும், அடுத்த நாள் மோஷன் வழியா வெளியே போயிடும். இது கார்போஹைட்ரேட் அண்ட் ஃபேட்டட் உணவுகள் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நாம கொடுக்குறோம். அந்த கொடுத்த இது வந்து எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது. கன்வெர்ட் ஆன எனர்ஜி குளுக்கோஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா நாம வந்து அதை வந்து வேலை செஞ்சு காலி பண்ணல அப்படின்னா உடம்புலயே தங்குது பேட்டரியா. அந்த பேட்டரி தான் ஃபேட்டு. அந்த ஃபேட்டு மெயினா முதல்ல எங்க போய் தங்கும்னா வயிற்றுல தான் போய் தங்கும். நம்ம வயிற்றுல அப்டாமன் ஒரு பகுதி இருக்குதுல்ல, 6 பேக்ஸ் தெரியுதுல்ல, பொதுவாக அது எல்லாருக்குமே இருக்கும். ஓகே. உடம்புல ஃபேட் இல்லாதவங்கள பார்த்தா, ஒல்லியா இருக்கிறவங்கள பார்த்தா, கொத்த வேலை செய்யறவங்க, மரம் ஏறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒல்லியா இருப்பாங்க, ஸ்கின்னியா இருப்பாங்க. அவங்க உடம்புல அந்த அப்டாமன் தெரியும். ஆக்சுவலா எல்லாருக்குமே அந்த அப்டாமன் தெரியும். நம்ம கொடுக்குற அந்த என்னது கார்போஹைட்ரேட் உணவுகள் வந்து ஃபேட்டடா உடம்புல தங்குறதுனால அந்த படலத்தை மறைச்சிருது. அட் த சேம் டைம் இந்த அப்டாமனும் ஒரு மசில் தான். அதை ஒர்க் அவுட் பண்ணி பண்ணி கொஞ்சம் கெயின் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபேட்டும் கிளியர் ஆகும்போது அது தெரியும். இப்போ இன்க்ளூடிங் பாடி பில்டரை எடுத்துக்கோங்க. அப்டாமன் ஒர்க் அவுட் ஹெவியா பண்றான், ஆனா ஃபேட் வந்து நிறைய சாப்பிட்றான் அப்படின்னா அப்டாமன் என்னதான் கெயின் ஆயிருந்தாலும் அந்த அப்டாமனை வந்து அந்த ஃபேட் மறைச்சிடும். ஏன்னா வயிற்றுல அந்த தோலுக்கு மேல, ஸ்கின்னுக்கு மேல அந்த ஃபேட் வந்து படிஞ்சு 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 என்ன ஆயிரும் அப்படின்னா அந்த அப்டாமனை வந்து மறைச்சிடும். இதுதான் இன்க்ளூடிங் மீ ஆல்சோ. நம்ம வந்து நான் இப்போ வந்து பல்கிங்ல இருக்கேன். ஓகே. கொஞ்சம் இடையில வெளியே போயிட்டு வந்து உடம்பு குறைஞ்சதுக்கு பிறகு கொஞ்சம் பல்கிங் ஸ்டார்ட் பண்ணோம். பல்கிங் ஸ்டார்ட் பண்ண பிறகு இப்போ அப்டாமன் வந்து பழைய அளவுக்கு டீப்னஸ் இல்லை. இனி நான் மறுபடியும் எப்போ ஃபேட் லாஸ் பண்றனோ, மறுபடியும் எப்போ டயட் ஃபாலோ பண்றனோ அப்பதான் அப்டாமன் வந்து டீப் ஆகும். அப்டாமன் ஒர்க் அவுட் பண்ணாலுமே இப்போ அப்டாமன் கிளியரா தெரியாது. இதுதான் பேசிக் கான்செப்ட். இப்போ நைட் என்ன ஆகுது அப்படின்னு பார்க்க போனா மேக்சிமம் நம்ம ஃபேமிலி மேன்ஸ் 35-40 இந்த ஏஜ்ல உள்ளவங்க செய்யற விஷயம் என்ன அப்படின்னா காலையில அவசர அவசரமா சாப்பிடாம வேலைக்கு ஓடுவாங்க. மதியம் அரையும் குறையுமா சாப்பிட்டு வேலையை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் கிடைக்கிற நேரத்துல டீயோ வடையோ சாப்பிட்டு அப்படியே ஓட்டுவாங்க. அதுக்கப்புறம் நைட்டு வீட்டுக்கு வந்து நல்ல குழம்பு சோறு வச்சு ஒரு கட்டு கட்டிட்டு அம்மாடான்னு படுத்து தூங்குவாங்க.
என்ன நடக்கும்? மேக்சிமம் நம்ம கொடுக்கறது வந்து கார்போஹைட்ரேட் உணவுகள் தான். நல்ல சோறு, மீன் குழம்பு, கறி குழம்பு, காரக்குழம்பு இந்த மாதிரி வச்சு நல்ல சோறு நல்லா ஃபுல்லா சாப்பிட்டு படுத்துங்குவோம். என்ன ஆகும்? குளுக்கோஸா கன்வெர்ட் ஆகுமா? நாம என்ன வேலை செய்யறோம்? நன்றாக தூங்குகிறோம். இதை தவிர ஏதாவது செய்கிறோமா நைட்டு? ஒன்றும் செய்வதில்லை. அது தவிர வேற எழுந்து செஞ்சாலும் அந்த வேலைக்கு ஓகேவா? அது அது அளவுக்கு போதாது. அது அது அந்த அளவுக்கு நம்ம எனர்ஜி காலி ஆகாது. அதுல அவ்வளவு எனர்ஜி காலி ஆகாது. ஓகே டன். அந்த குளுக்கோஸ் என்ன ஆகும்? அப்போ எனர்ஜி வெளியே ஆகல, காலி ஆகல. நம்ம சாப்பிட்ட எனர்ஜி காலி ஆகல, ரெஸ்ட்ல போயிட்டோம். அப்போ நம்ம சாப்பிட்ட குளுக்கோஸ் அவ்வளோ என்ன ஆகும்? ஃபேட்டா தங்கும். இப்படி டெய்லி ருட்டீன் ஆக ஆக என்ன பண்ணும்? அந்த ஃபேட் உடம்புல தங்கி 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 தொப்பை. ஓகே, அது போக நேரத்துக்கு சாப்பிடாம இருக்கிறதும் தொப்பைக்கு ஒரு காரணம். நேரத்துக்கு சாப்பிடல அப்படின்னா நம்ம குடல்ல வந்து கேஸ் ஃபார்ம் ஆகும். அந்த கேஸ் ஃபார்ம் ஆகிறதுனால நம்ம நார்மலா அடுத்த நேரம் சாப்பிடும்போது அந்த சாப்பாடு வந்து ஒழுங்கா டைஜஸ்ட் ஆகாது. டைஜஸ்ட் ஆனாலும் அதுல உள்ள அதிகமா ஃபேட்டா கன்வெர்ட் ஆகும். இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு அப்போ நம்ம செய்ய வேண்டியது தண்ணி குடிக்காம இருக்கிறது. இதுவும் ஒரு பிரச்சனை. அப்ப நேரத்துக்கு தண்ணி குடிக்கணும், நேரத்துக்கு சாப்பிடணும், இதுவும் முக்கியம். அட் த சேம் டைம் சாப்பிட்ட உணவு செலவு பண்ணணும். செலவு பண்ணாத நேரத்துல சாப்பாட்டை குறைக்கணும். இதுதான் இப்போ உள்ள கான்செப்ட். அப்போ ஃபேமிலி மேன்ஸுக்கு ஏன் நான் அந்த 6 மணிக்குள்ள சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, 6 மணிக்கு நீங்க சாப்பாடை முடிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய டைம் படுத்து நீங்க தூங்க போறது இல்லை. எப்படின்னு தூங்குறதுக்கு ஒரு 10 மணி இல்ல 9 மணி ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் தூங்கும் போது கொஞ்சம் அவ்வளவு டைம் இருக்குது. அந்த டைம் ஃபுல்லா நம்ம உடம்பு இயங்கிட்டு தான் இருக்கும். சில இயக்கங்கள் நடந்துட்டு தான் இருக்கும். ஸோ அந்த நேரத்துல நம்ம சாப்பிடாம தான் இருக்கும். மறுபடியும் காலையில எழுந்திரிச்சா சாப்பிடுவோம். ஸோ இவ்வளவு நேரம் நம்ம ஃபுட் எதுவும் லோட் பண்ணல. நம்ம உடம்பு அந்த சக்திகளை எரிக்கும். ஓகே, இதுதான் பேசிக் கான்செப்ட். இதை ஃபாலோ பண்ணா எடுத்த உடனே அப்டாமன் வந்துருமா, 6 பேக்ஸ் வந்துருமா நீங்க சொல்ற அந்த டிப்ஸ் கேட்டா கிடையாது. ஆனா கம்பல்சரி இப்போ இருக்கக்கூடிய உங்களுடைய தொப்பையினுடைய அளவு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். இதை நீங்க உங்க எவ்வளவு நாள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்டா இதே கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஏன்னா நாம நம்ம உடம்பு ஹெல்த்தா வைக்கணும்னு நினைக்கிறோம், தொப்பை இல்லாம இருக்கணும்னு நினைக்கிறோம். அப்ப நாம பண்ண வேண்டியது என்னது? நம்ம லைஃப் ஸ்டைல ஹெல்த்தியா மாத்திக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அதுவும் சிம்பிள் கான்செப்ட்ல தான். இதுல வந்து உங்களுக்கு வந்து நீங்க என்ன இப்போ சாப்பாடை வந்து என்ன பண்றீங்க, அது மாதிரி இன்னொரு டிப்ஸையும் கொடுத்துறேன். அதையும் முதல்ல கொடுத்துருவோம். இது ஒரு டிப்ஸ். அதுக்கப்புறம் நம்ம கொடுக்குற கார்போஹைட்ரேட் உணவுகள் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. இப்போ நீங்க சாப்பிட்ற உணவை ஒரு கால்வாசி கம்மி பண்ணிக்கோங்க. ரைஸ் 2 தட்டு, ஒரு தட்டு ஃபுல்லா எடுக்கணும்னா ஒரு 75%. காலையில 10 தோசை திங்கிறீங்க அப்படின்னா ஒரு 5 தோசை. ஓகேவா? நைட்டு வந்து ஒரு சட்டி சோறு சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒரு அரை சட்டி சோறு. ஓகேவா? இந்த மாதிரி மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா தொப்பையும் கம்மியாகும். நீங்க போய் ஜிம்முல கடந்து மாங்குன்னு உழைக்க வேண்டிய அவசியம். ஏன்னா அதுக்கான டைம் உங்களுக்கு அமையுமான்னா நிறைய பேருக்கு அமையறது இல்லை. ஸோ அதனால சொல்றேன், எள்ளு தின்னா எள்ளளவு பசி தீரும். ஓகே, எதுவுமே பண்ணாம இருக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணா உடனே ரிசல்ட் கிடைக்காட்டாலும் கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்கும். நம்ம லைஃப் ஸ்டைலே இப்படி மாத்திக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. ஓகே, சண்டே சும்மா இருப்பீங்க, வீட்டுல படுத்து கறி குழம்பு வச்சு சாப்பிட்டு தூங்காம என்ன பண்ணுங்க? வெளியில எங்கேயா போங்க, வாக்கிங் போங்க, ஜாகிங் போங்க, குழந்தைகள் கூட சேர்ந்து விளையாடுங்க. இல்ல மற்ற டைமும் எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்குது அப்படின்னா இந்த 6 மணிக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு சும்மா தானே இருப்பீங்க, ஏதாவது ஒரு விளையாட்டை விளையாடுங்க. ஏன்? விளையாடுறதுக்கு, சந்தோஷமா இருக்கிறதுக்கு வயசு ஒரு தடையே கிடையாது. அதை தெரிஞ்சுக்கணும். நம்ம நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க. நம்ம பாக்குறோம். ஒரு 60 வயசு 70 வயசுக்குள்ள விளையாடிட்டு ஜாலியா சிரிச்சுட்டு சந்தோஷமா இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனா நம்ம இடத்துல நிறைய பேர் என்ன ஆகுறாங்க அப்படின்னா 60 வயசு 70 50 வயசோ இல்ல 40 வயசோ இந்த வயசு ஆயிட்டு அப்படின்னா அதுக்கேற்ப நம்மளை மாத்திக்கணும். நல்லா சிரிக்க கூடாது, கலகலான்னு பேசக்கூடாது, ஆக்டிவா விளையாடக்கூடாது. இதெல்லாம் பண்ணா வந்து நம்மள சின்ன பையன் நினைச்சிருவாங்க. ஸோ நம்ம வந்து இப்படி இருக்கணும், இப்படிதான் சிரிக்கணும். இப்படிலாம் நிறைய பேர் சந்தோஷமா இருக்கிறதுக்கு, சிரிக்கிறதுக்கு, விளையாடுறதுக்கு இதுக்கெல்லாம் வயசு தடை கிடையாது. அதை புரிஞ்சுக்கோங்க. ஓகே, வயசுக்கும் நம்மளுடைய செயல்பாடுகளுக்கும் சம்பந்தம் கிடையாது. சந்தோஷமா இருங்க. ஓகேவா? 40 வயசுல ஏன் கூட வந்து நண்பர்களா இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. சந்தோஷமா இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்கள பார்த்தா நான் சொல்றேன், சந்தோஷமா இருங்க. ஓகே, ஆக்டிவா இருங்க. நீங்க எவ்வளவு தூரம் ஹாப்பியா இருக்கீங்களோ அவ்வளவு தூரம் உங்க உடம்பும் ஆக்டிவா இருக்கும். ரைட்? அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஆல்கஹால், தொப்பையை குறைக்கணும்னு நினைக்கவங்க ஆல்கஹாலை தொட்டுறாதீங்க. தொப்பையை குறைக்கணும்னு நினைக்கிறீங்கனாலே நீங்க ஹெல்த்தியா இருக்கணும், பாக்குறதுக்கு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, அப்ப கெட்டது பக்கம் நம்ம போகவே கூடாது. ஆல்கஹால், ஸ்மோக்கிங் நிறுத்துங்க. முடியாதுன்னா அப்படிலாம் கிடையாது, முடியும். ட்ரை பண்ணுங்க. ஓகே, டன்னு. அதுக்கப்புறம் நம்ம பசங்களுக்கு இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் நான் கொடுக்க மாட்டேன். ஒழுங்கு மரியாதையா காலையில எழுந்துச்சு ஓடப்பாரு.
காலைல எழுந்து 30 மினிட்ஸ் ஜாகிங் பண்ண பாரு, முடிஞ்சா ஜிம்முக்கு போப்பாரு, இல்ல ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப்ல சேர்ந்து ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸை பண்ண பாரு. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் நீ எத்தனையோ மணி நேரம் செல்ல செலவு பண்ணுவேன், விபிஎனை போட்டு 4 மணி நேரம் 5 மணி நேரம் செலவு பண்ணுவேன், எல்லாம் எங்களுக்கு தெரியும். ஓகேவா? அதெல்லாம் விட்டு தள்ளிட்டு ஒரு மணி நேரம் உடம்புக்காக விளையாடுறதுக்கும் ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸை பண்றதுக்கு செலவு பண்ணு. ஓகே? அது போக ஃபுட்டு கண்ட மணிக்கு பயங்கள் கூட சுத்திக்கிட்டு நான் நைட்டு போய் கிரில்ல திங்க, அதை திங்க, இதை திங்க, அப்படி திங்காம என்னைக்காவது ஒரு நாள் மட்டும் அதை மாதிரி சாப்பிட்டுட்டு மற்ற நாள்லாம் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் கிடைக்கிற உணவுகளை மிதமா சாப்பிட்டு நல்லா இருக்க பாரு. ஓகே? அதை விட்டு அதை மாதிரி உங்களுக்கும் இதே தான். பசங்க பார்ட்டி வைக்கிறான், கீட்டு வைக்கிறான், போயிட்டு வெளியில போய் தண்ணி அடிக்கிற இந்த வேலையெல்லாம் பார்க்காதீங்க. இன்னைக்கு நிறைய பேர் பசங்களை ஒருத்தன் கெடுத்துடுறான். பார்ட்டிடா அன்னைக்கு அப்படின்னு சொன்ன உடனே போறது அந்த மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் மாதிரிலாம் போகாதீங்கடா கண்ணா, அதெல்லாம் தவறானது. எத்தனை பேர் சொன்னாலும் திருந்த போறீங்களான்னு தெரியல. உன்னை ஒரு தண்ணி அடிக்க கூப்பிடுறான் அப்படின்னா உன்னை கெடுக்கிறான்னு அர்த்தம். உன்னை தண்ணி அடிக்காதாண்டா நான் ஒருத்தன் தடுக்கிறான்னா உனக்கு நல்லது பண்றான்னு அர்த்தம். நல்லது பண்றவன் பக்கம் போக போறியா, கெட்டது பண்றவன் பக்கம் போக போறியாங்கிறது உன்னுடைய சாய்ஸ். ஓகே? சொல்றது மட்டும்தான் எங்க கடமை, எடுத்துக்க வேண்டியது உங்களுடைய விருப்பம். ஓகேடன், தொப்பை இவ்வளவுதான்ப்பா, இவ்வளவு இதுதான் தொப்பையோட கான்செப்ட் புரிஞ்சா? இதோ இன்னொரு கான்செப்ட் சிம்பிளா சொல்லி லாஸ்டா ஒரு கான்செப்ட் சொல்லி முடிக்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த குளுக்கோஸ், நம்ம உடம்புல கொடுக்குற குளுக்கோஸ். இப்போ எனக்கு தொப்பை பெருசாயிருச்சு, நான் சரியான ஒரு டயட் பிளான் அமைக்கணும். நான் அந்த டயட் பிளான் கேட்கறவங்க எல்லாருக்குமே சொல்றது தன்னஞ்செறிவது பொய்யற்க. எல்லாருக்குமே தெரியும் எது சாப்பிடலாம், எது சாப்பிடக்கூடாது, இது ஃபேட்டா, இது ஃபேட் இல்லையா, இது ஸ்வீட்டா, இது காரமா, இது உடம்புக்கு நல்லது இல்லையா, இது கெட்டதா, எல்லாமே எல்லாருக்கும் தெரியும். தெரியுமா? தெரியாது? உனக்கு தெரியுமா? இது ஆயில் ஃபுட்டு உனக்கு தெரியுமா? தெரியும். இது ஃபேட் ஃபுட்டு உனக்கு தெரியுமா? இது சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாது உனக்கு தெரியுமா? இதை அதிகமா சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதுன்னு தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும். சேம் கான்செப்ட் தான். உனக்கு தேவையான ஃபுட்டு பிளானை நீயே அமைச்சுக்கோ. ஏன்னா எது உன்னால எடுக்க முடியும், எது உனக்கு அவைலபிள் உனக்கு தான் தெரியும். உடம்ப குறைக்கணும்னா ஃபேட்டு, கார்போஹைட்ரேட் உணவுகளை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கம்மி பண்ணிட்டு புரோட்டீன் உணவுகளை ஆட் பண்ணணும். உடம்பை ஏற்றணும்னா ஃபேட்டு, கார்போஹைட்ரேட்டு, புரோட்டீனு, விட்டமின் சி எல்லாம் கலந்த உணவுகள் நிறைய கொடுக்கணும். அதுவும் 3 நேரம் கொடுக்காம 6 நேரமா புடிச்சு கொடுக்கணும். இதுதான் கான்செப்ட். இந்த கான்செப்டை வச்சு உனக்கு என்ன கிடைக்குதோ அதை வச்சு நீ உருவாக்கு. எள்ளு தின்னா எள்ளளவு பசி தீருங்கிறத மட்டும் கான்செப்ட்ல வச்சுக்கோ. ஐயோ அவன் ஒரு நாளைக்கு 1 கிலோ சிக்கன் கொடுக்குறான், 20 முட்டை கொடுக்குறான், நம்ம அப்படி கொடுக்க முடியாது, கொடுக்காட்டா எப்படி ஏத்துறது, அப்படி யோசிக்காது. உனக்கு என்ன கிடைக்குமோ அதை வச்சு உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணு. கண்டிப்பா முடியும். அவன் 10 நாள்ல அடைகிறான் அப்படின்னா நீ 30 நாள்ல அடைய போற. அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகே, டன். அதை விட முக்கியமா என்னுடைய சகோதர சகோதரிகள் எல்லாருக்கும் நான் சொல்றேன் என்னன்னா, உடம்ப இப்படி ஆக்குறது அப்படி ஆக்குறதுலாம் மெயின் கிடையாது. ஃபிட்னஸ்ங்கிறதா முக்கியம். உட்காந்து தரையில உட்காந்து கையை ஊனாம உன்னால எந்திக்க முடியுதா, ஃபிட்டா இருக்கிற. உன்னுடைய வேலைகளை உன்னால ஈஸியா உன் உடலால செய்ய முடியுதா, நீ ஃபிட்டா இருக்க, கவலைப்படாத. அப்படி இல்லை அப்படின்னா அதை உருவாக்க என்ன செய்யணுமோ அதை நோக்கி ஓடுங்க. மற்றபடி பசங்களுக்கு தான் சொல்லிட்டேன், ஒழுங்கு மரியாதையா என்ன பண்ணு, டயட்டை ஃபாலோ பண்ணு, வெளியில போய் விளையாடு. அவங்க பாவம் ஃபேமிலி மேன்ஸ், அவங்களுக்கு டைம் கிடைக்காது. ஸோ அவங்களுக்கான தான் இதுவே தவிர நீ இதை ஃபாலோ பண்ணக்கூடாது. நீ ஒழுங்கா ஓடணும். ஓகேவா? மற்ற எல்லாம் சொல்லிட்டேன்னா, அந்த பிரம்மச்சரிய விரத முறையில நான் எல்லார்ட்டையும் கேட்டுக்கிட்ட 2 விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம். எங்கேயாவது பசின்னு ஒரு குரல் கேட்டா அந்த பசியை ஆத்துங்க. சொர்க்கத்தின் ஸ்பரிசத்தை உன்னால உணர முடியும். உணர்ந்ததுனால சொல்றேன், 4 பேருக்கு நல்லது பண்ணுங்க. ஒண்ணு. இன்னொன்னு, மணி. வாழ்க்கையில காசுங்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஓகே? பணம் இல்லாட்டா ஒரு பயிலும் மதிக்க மாட்டான். ஓகே? குணம் இருக்குது, எனக்கு பணம் இல்லைன்னா மதிப்பானா மதிக்க மாட்டான். பணம் ரொம்ப முக்கியம். ஓகேவா? அதுதான் இந்த உலகத்தினுடைய சுழற்சியாவே அதுதான் இருக்குது. எவன் பணக்காரன் சொல்லுவான், எவன் எது சொன்னாலும் சரி, பணம் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். அதனால இந்த பிரம்மச்சரிய முறையில நம்மளுடைய போக்கஸ் நம்ம கோல் எதை நோக்கி இருந்தாலும் ஏர்னிங்கிறது முக்கியமானதா இருக்கணும். அது சின்னவனா இருந்தாலும் சரி, பெரியவர்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் இப்ப சம்பாதிக்கிறதை விட 10 ரூபா கூட சம்பாதிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அதை ட்ரை பண்ணணும். ஓகே? அதுக்கப்புறம் எப்பவும் சொல்றதுதான் தன்னுணர்தல்ங்கிறது ரொம்ப முக்கியம். உன்கிட்ட என்ன இருக்கு, உன்னால என்ன பண்ண முடியும், உன்கிட்ட என்ன திறமை இருக்குங்கிறத பத்தி முழுசா ஆராய். உன்னை பத்தி அதிகமா ஆராய். அடுத்தவனை பத்தி யோசிக்க வச்சியாத, அடுத்தவனை பத்தி பொறாமல்லாம் படாத. உன்னை பத்தி அதிகமா ஆராய், உன்னை பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கோ. அந்த உன்னுடைய திறமைகளை வளர்த்துக்கோ. வாழ்க்கையில முன்னேற முடியும். காசு சம்பாதிக்கிறதுக்கும் அதுதான் இந்த காலத்துக்கு ரொம்ப முக்கியமானது. உன்கிட்ட என்ன இருக்குன்னு தெரிஞ்சா மட்டும்தான் உன்னால காசு சம்பாதிக்க முடியும். ஓகேவா? ஏன்னா சிலர் இருக்காங்க, சின்ன வயசுலயே அவங்க அப்பா அம்மா பணக்காரங்களா இருப்பாங்க, அவங்களுக்கு எதை பத்தியும் கவலை இல்லை. ஆனா நாம அப்படி இல்லை. நமக்கு தேவையானதை நம்ம தான் உருவாக்கி ஆகணும். என் நிலைமையில இருந்து நான் இப்ப கொஞ்சம் ஒரு லெவலுக்கு வந்திருக்கேன். வராம இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு நான் சொல்றது புரியும். அதனால
உன்னைய பத்தி முழுசா தெரிஞ்சு உன்னுடைய திறமையை உன்னுடைய திறமையை வளர்த்துக்கோ. உன்னால ஜெயிக்க முடியும். ஓகே, டன் டன். இந்த பிரம்மச்சரிய விரத முறையில உன்னுடைய போக்கஸ் வந்து நல்லதா இருக்கணும். உன் மனசு தெளிவா வச்சுக்கிறதுக்கு நீ செய்ய வேண்டியது அதிகமான நல்லதை செய்யணும். நல்லதை திங்க் பண்ணணும். கெட்டது மனசுல தோணுச்சுன்னா அதை விட்டு தள்ளிடணும். இன்னொன்னு, நம்ம சொல்லி கொடுத்த மந்திரம் என்னது? நான் உன்னை நம்புறேன்டா, உன்னால முடியும்டா, நீ ஜெயிப்படா, நீ ஜெயிப்ப. அதை மட்டும் மறந்துடாத. நீ உன்னைய நம்பு. இறைவனை நம்புறதுங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதை விட நீ உன்னைய ரொம்ப நம்பு. இறைவன் மேல பாரத்தை போட்டு இறைவனை நம்பிட்டு உன்னைய நம்பு. உன்னால முடியுங்கிறத நம்பு. நீ ஜெயிப்பங்கிறத நம்பு. உனக்கு நீயே அதை திருப்பி திருப்பி சொல்லு. உன் திறமை மேல அதிகமான நம்பிக்கை வை. மனசுக்குள்ள கெட்டதை சேர்க்காத, நல்லதை சேர்த்துக்கோ. நல்லா இருப்ப. பாய் பாய். நான் உங்கள் ராஜா பரோன்.